லோகேஷ் கனகராஜின் எல்சியூவில் லேடி டானாக என்ட்ரி கொடுக்கும் அனுஷ்கா. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் அனுஷ்கா ஷெட்டி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாலிவுட்டில் பிரபலமாக இருந்த யூனிவர்ஸ் படங்கள் தற்போது தமிழ் சினிமாவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான். அவர் கைதி படம் மூலம் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கினார். அந்த யூனிவர்ஸில் அடுத்ததாக வெளிவந்த படம் தான் விக்ரம். அவரின் இந்த முயற்சிக்கு ஏகோபித்த வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து லியோவையும் அந்த யூனிவர்ஸுக்குள் கொண்டு வந்தார் லோகி. இப்படி அவரின் எல்சியூ நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே செல்கிறது. லோகேஷ் கனகராஜின் எல்சியூவில் அடுத்த படமாக பென்ஸ் உருவாகி வருகிறது. இதுவரை எல்சியூ படங்களை லோகேஷ் மட்டுமே இயக்கி வந்த நிலையில் பென்ஸ் படத்தை அவருக்கு பதிலாக பாக்யராஜ் கண்ணன் இயக்குகிறார். இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோவாகவும் நிவின் போலி வில்லனாகவும் நடிக்கிறார்கள். இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் தயாரிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பென்ஸ் படத்தை தொடர்ந்து உருவாக உள்ள எல்சியூ திரைப்படம் தான் கைதி 2. இப்படத்தின் கதையுடன் ரெடியாக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் இந்த ஆண்டு இறுதியில் ஷூட்டிங்கை தொடங்க திட்டமிட்டுள்ளார். கைதி 2 திரைப்படத்தில் கார்த்தியுடன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதில் நடிகை அனுஷ்கா ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் பரவி வருகின்றது. அதன்படி கைதி 2 திரைப்படத்தில் லேடி டானாக அனுஷ்கா நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் என்ற வில்லன் கதாபாத்திரம் கம்மியான நேரம் மட்டுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதேபோல் அனுஷ்காவின் லேடி டான் கதாபாத்திரமும் கைதி 2வில் சம பவர்ஃபுல்லானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை அனுஷ்கா ஏற்கனவே கார்த்தியுடன் அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.